விமென்ஸ் பிரீமியர் லீக் 2025 நான்காவது போட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் உமன் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ரெண்டு டீம்ஸுமே இந்த சீரியஸை வெற்றியோட தொடங்கியிருக்காங்க. ரெண்டு டீம்ஸுக்குமே அதிர்ஷ்டம் கை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். முதல் போட்டி பெங்களூருக்கு சூப்பராக அமைஞ்சது. சொல்லப்போனால் சில கேட்சஸ் எல்லாம் ட்ராப் பண்ணாங்க. அந்த இடத்துல பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. க்ளோஸ் மேட்சாக இருந்தது. டெல்லி கேபிட்டல்ஸ் உமன் பொறுத்த வரைக்கும் தேர்ட் அம்பையரோட மிஸ்டேக்னே நான் சொல்லுவேன். தேர்ட் அம்பையரை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருந்துட்டாங்க. டொமஸ்டிக்கில் விமன் கிரிக்கெட் என்ன மாதிரி இருந்தோ அதை இந்த WPLக்கு ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பைல்ஸ் ஃபுல்லாக டிஸ்லார்ஜ் ஆனால் தான் அந்த இடத்துல அவுட் கொடுக்குறேன்னு தெளிவாக இருந்தாங்க. அது ஓகே, இது அண்டர்ஸ்டாண்டபிள் தான். ரெண்டு டீம்ஸுக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற வகையில் இது அக்செப்டபிள், ஓகே. பட் இங்கே லைட் இருக்க ஸ்டம்ப்ஸு இந்த மாதிரி இடத்துல அந்த ரூல் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் தெரியாமல் போச்சுன்னு தெரில. லைட்டு டக்குன்னு வெளியில் வந்தாவே லைட் எரிஞ்சாவே அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கணுன்னு தான் இந்த ஸ்டம்ப்ஸ் அண்ட் பைல்ஸை வச்சுருந்தாங்க. பைல்ஸ் டிஸ்லார்ஜ் ஆகணும் அப்படிங்கிற ரூல் இங்கே கிடையாது. இதுதான் லைட் இருக்க ஸ்டம்புக்கும் லைட் இல்லாத ஸ்டம்புக்கும் உள்ள ஒரு விஷயம். இதனால் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொன்னால் காயத்ரி வேணுகோபால் நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த அம்பையர் தான். இன்னொரு பக்கம் ஆன் ஃபீல்டில் ஜனனியும் இருந்தாங்க. ஸோ அவங்க வாங்கி தான் கொடுக்க முடிஞ்சது. அவங்க எந்த சஜஷனும் கொடுக்க முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான். டெல்லிக்கு 3 ரன் அவுட்ஸு கொடுக்கப்படலை. ஸோ அது பார்த்தோம். மும்பை இந்தியன்ஸ் அதனால் தோற்றாங்க. டெல்லிக்கு ஒரு இடத்துல லக் இருந்து ஜெயித்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி பால் கூட அந்த ஒரு இடத்துல தான் முடிஞ்சுது. ஸோ ஓவராலாக அது அதிர்ஷ்டத்தை சார்ந்த ஒரு விஷயமா போயிடுச்சு. பட் ரெண்டு டீம்ஸுக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதை விட்டு தான் ஆகணும். உங்களோட கருத்து அது மேலே என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வின் அன்ஃபேர் அப்படின்னு தான் சொல்லுவேன். @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. ஹெவியாக இருக்குது, கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ஹெவி இன்வெஸ்டருக்கு இது நல்ல வாய்ப்பு. XL11 ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஆப். ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டு. ரெகுலர் கிவ்அவேஸ் கொடுக்குறாங்க, பயன்படுத்திங்க. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. வெனியூன்னு பார்க்கும்போது வதோதரால தான் இந்த போட்டி தொடர்ந்து இந்த கிரவுண்டில் நடக்கிறதுல கொஞ்சம் ஸ்லோ கூட ஆகலாம். அடுத்தடுத்து வேறு ட்ராக்கில் வைக்க போகிறாங்களா, என்ன ட்ராக் கொடுக்குறாங்க அப்படின்னு ஆன் டைமில் பார்க்கணும். முதல் 2 போட்டி ஒரே ட்ராக் தான். முதல் போட்டியில் கொஞ்சம் ஹை ஸ்கோராக இருந்தது, செகண்டில் கொஞ்சம் டவுனாக இருந்தது. பட் பிச்சை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏர்லியாக விக்கெட்ஸை விட்டுட்டாங்க, அதனால் ஸ்கோர் பண்ண முடியல. அண்ட் மும்பை பவுலிங் நல்லா இருந்தது. அந்த பேஸ்லையும் கொஞ்சம் டெல்லியை கண்ட்ரோல் பண்ணாங்க. ஏர்லியாக கொஞ்சம் ரன்ஸுக்கு போனதுனால டெல்லி ஜெயித்தாங்க. இங்கே டியூ ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு சின்ன இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா கூட அவ்வளோவா இல்லையோ அப்படிங்கிற ஃபீலும் இருக்குது. அண்டு சேஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏர்லியாக கொஞ்சம் நின்று வருது பால், லேட்டாக வரப்போ பேட்டுக்கு ஈஸியாக வருது. காரணம் அந்த சில்னஸ் ஆட் ஆகுது. பெரிய லெவலில் டியூ இல்லைனாலும் அந்த சில்னஸ் ஆட் ஆகிறது அந்த இடத்துல பெரிய அட்வான்டேஜ் சேஸ் டீமுக்கு இருக்குது. அதனால் சேஸ் தான் மறுபடியும் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 182 ஆவரேஜாக இருந்திருக்கு. 2 போட்டி முதல் போட்டி பார்த்துருக்கோம், 3வது போட்டி நடக்கும் அப்படின்றதும் இருக்குது. 7 விக்கெட் பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு. விமன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே விழும், அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நியூட்ரலாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ இருக்கிற அந்த ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டத்துக்கு பேட்டர்ஸ் அதிகமாக கொஞ்சம் கவர் பண்ண வேண்டியது, ஆல்ரவுண்டர்ஸை கவர் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக 4 ஓவர் பவுலிங் போடுறாங்கன்னா அந்த டாட் பாலை மைண்ட் பண்ணிவிட்டு அவங்களையும் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு டீமை செட் பண்ண பாருங்கள். குஜராத் ஜெயின்ஸ் 201-5 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணாங்க. அதை சேஸ் பண்ணி RCB ஜெயிச்சாங்க அப்படின்றது ஞாபகம் இருக்கட்டும். லோ ஸ்கோரான மும்பை இந்தியன்ஸோட ஸ்கோர் 164, அதையுமே சேஸ் பண்ணிட்டாங்க. அதனால் சேசிங் ப்ரிஃபரபுள். டெல்லி கேபிட்டல்ஸ் மாற்றம் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெற்றி காம்பினேஷன் இருக்குது, அப்படியே கண்டினியூ ஆகலாம். ஆனால் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஜெஸ் ஜனசன் அண்டு மெரிசன் கேப்பை வெளியில் வச்சுது. மெரிசன் கேப் ஃபிட்டாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. ஜெஸ் ஜனசன் எப்படி அப்படின்னு தெரியல, பட் அவங்கள வெளியில் வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம், அசோசியேட் நேஷனில் இருக்கிற சாரா ப்ரைஸுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு ஓவர்சீஸை கூட இன்க்ளூட் பண்ணலாம். அந்த ஒரு விஷயத்தை பண்ணலை. நிக்கி பிரசாத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்டர்-19 ரீசெண்டாக நல்லா பண்ணதுனால அந்த ஒரு வாய்ப்பு. முதல் போட்டியில் சூப்பராக விளையாண்டாங்க, ஷோ பண்ணாங்க அவங்களோட ஸ்கில்லை. மெக்லானிங், சஃபாலி வர்மா இந்த WPL சக்ஸஸ்ஃபுல் ஓப்பனிங் பேர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்களை சொல்லணும். அந்தளவுக்கு கலக்கியிருக்காங்க. மற்ற ஓப்பனிங் பேரை விட அவங்க பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க, ரிசல்ட் ஷோ பண்ணியிருக்காங்க. முதல் போட்டிலையும் அப்படி தான் இருந்தது. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஏர்லியாக அவுட் ஆனாங்க. கண்டிப்பாக சூப்பர் பிளே, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அனாபல் சதர்லாண்ட், கேப்சி நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ஓரளவுக்கு பவுலிங் பேஸில் அனாபல் சதர்லாண்ட் ரொம்பவே பெஸ்ட்டாக ஷோ பண்ணாங்க. பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் டிஸ்பிளே பண்ணலாம். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. கேப்சியோட பேட்டிங் டிஸ்பிளே டீசெண்டாக இருக்கும். பவுலிங் பேஸில் கன்சிடர் பண்ணுறாங்க. நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் பவுலர்ஸ் இருந்தால் கூட கேப்சியை கன்சிடர் பண்ணுறாங்கிறது இங்கே பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது.
விக்கி பிரசாத் சூப்பராக பவுல் பண்ணுவாங்க. பவுலிங் பேஸில் யோசிக்க வேண்டாம், பேட்டிங் பேஸில் கண்டிப்பாக கன்சிடரபிள். அருந்ததி ரெட்டி, சிக்கா பாண்டே, ராதா யாதவ், மின்னு மணி நல்ல பவுலர்ஸு. சொல்லப்போனால் இவங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல், இந்தியன் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற அந்த இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் இங்கே டாப்பில் பேட்டர்ஸை ஓவர்சீஸ்லேருந்து இன்க்ளூட் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். அருந்ததி ரெட்டி ஹிட்டிங் பேஸில் டீசெண்டாக இருப்பாங்க. ஆனால் சிக்கா பாண்டே மேலே அனுப்புனாங்க, ராதா யாதவ் மேலே அனுப்புகிறாங்க, அதெல்லாமே நம்ம பார்க்குறோம். அருந்ததி ரெட்டி இனிமேல் பெட்டர் ஹிட்டர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். மின்னு மணி ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும்னா மேலே வரலாம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் 11மே பேட் பண்ணக்கூடிய எபிலிட்டியோடு இருக்காங்க. இது அவங்களுக்கு பாசிட்டிவாகவும் பார்க்கலாம். சிக்கா பாண்டே நியூ பாலில் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்காங்க. ரீசெண்டாக நியூசிலாந்து கிரிக்கெட்டில் டொமஸ்டிக்கில் செம்மையாக பண்ணாங்க சூப்பர் ஸ்மாஷில், அது ஞாபகம் இருக்கும். அண்ட் ராதா யாதவ் ரீசெண்டாக பவுலிங் பேஸில் நிறைய பயன்படுத்தலையோ, அந்தளவுக்கு கிரேட்டாக பவுல் பண்ணலையோ அப்படிங்கிற அந்த ஃபீலிங் கொடுக்குறாங்க. இந்த ட்ராக் அவ்வளோவா ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவர் கொடுக்கல. பட் நல்ல ஸ்பின்னர்ஸ் நல்லா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் இருக்குது. மின்னு மணி ஓரளவுக்கு கண்ட்ரோலாக பவுல் பண்ணுறாங்க. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. பேட்டிங்கில் வந்தாலும் நல்லா பண்ணுவாங்க. பட் ரொம்ப லேட்டாக அனுப்புகிறாங்க. 11th பேட்ஸ்மேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க டவுன் கண்டிப்பாக கிடையாது. ஈவன் ஓவர் அருந்ததி ரெட்டி அனுப்பலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு முதல் போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த பேஸில் அந்த காம்பினேஷனை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸ்டில் ஒரு பாயிண்ட் அடிஷ்னலாக ஸ்னேஹ் ராணாவை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரேங்கா பாட்டீலோட இன்ஜுரி இந்த சீரியஸ் மூலமே அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்றனால ஸ்னேஹ் ராணாவை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அவங்க உள்ளே வருவாங்களா? அப்படி வந்தால் விஜய் ஜோஷிதாவுக்கு பதிலாக யோசிக்கலாம். விஜய் ஜோஷிதா ரீசெண்டாக அண்டர் 19 நல்லா பண்ணாங்க. அந்த வகையில் தான் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு. போன போட்டியில் 4 ஓவருமே கொடுத்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம்னால ப்ரையாரிட்டி அவங்களுக்கு இருக்குமோ அப்படின்னு தோணுது. பார்த்துக்கலாம். ஸ்னேஹ் ராணா வந்து அந்த பேட்டிங் டெப்த்தையும் கொண்டு வர முடியும் அப்படின்றதுனாலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் அவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற பேஸ்லையும் ஸ்னேஹ் ராணாவை யோசிக்கணும். ஸ்மிருதி மந்தானா, டேனி வியட்டு 2 பேருமே ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே இன்டர்நேஷ்னல்ஸ். நல்ல ஒரு அவுட்புட்டு மந்தநாட்டிலேருந்து வந்து பார்த்துருக்கோம். டேனி வியட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. போன போட்டியில் 2 பேருமே அவுட் ஆனாங்க. பெரி சூப்பர் பிளேயர், செம்மையான பர்ஃபார்மன்ஸ். பட் ஒரு விஷயத்த மைண்ட் பண்ணிக்கோங்க, அவங்க பவுல் பண்ண மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பவுல் பண்ண மாட்டாங்க அப்படின்ற அந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. லேட்டர் பேஸில் கண்டிப்பாக அவங்களோட பவுலிங் எதிர்பார்க்கலாம். பட் ஹிட்டிங் பேஸில் வேறு லெவல் சொல்லவே தேவையில்லை. ரீசெண்டாக கொஞ்சம் டவுனாக இருந்தாங்க. போன போட்டியிலேயே ஏர்லியாக அவுட் ஆக வேண்டியது, கேட்சஸை மிஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்க சர்வே ஆனாங்க, பெருசாக எடுத்துகிட்டும் போயிட்டாங்க, கேமை ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. ரக்வி பிஸ்ட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக விளாட முடியும். அந்த ஹிட்டிங் பேஸில் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த ஃபார்மட்டுக்கு, அது இல்லைன்னு தோணுது. ரிச்சா கோஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சூப்பராக விளையாண்டாங்க. போன போட்டியில் இவங்களோட கேம் கண்ட்ரோல் செம்மையாக இருந்தது. இல்லையா கொஞ்சம் ஸ்டடி பண்ணாங்க, அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறுத்தவே இல்லை. இதுதான் அவங்க ஃபினிஷராக ரீசெண்டாக செம்ம சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. கனிகா அகுஜா எதிர்பார்த்ததை விட சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். இவங்க நல்லா விளையாடுவாங்க அப்படின்றது தெரியும், அவங்களோட நேம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தெரியும். பட் கேமில் ஷோ பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல பெஸ்ட்டுன்னு போன போட்டியில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது கண்டினியூ ஆகும்னே சொல்லலாம். சார்ஜியா வேற இன்னும் கொஞ்சம் பெட்டராக பவுல் பண்ணலாம். போன போட்டியில் அவங்களோட பால் 50+ போச்சு 3 ஓவர்ஸ்லேயே. ஸோ அதை நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக வந்துட்டு குவாலிட்டி பவுலர், அதில் டவுட்டே இல்லை. ப்ரொமோஷன் பேஸில் ஓவர் அகுஜா அனுப்பலாம், பண்ணுவாங்களா பார்க்கலாம். கிம் கார்த்தை பொறுத்த வரைக்கும் அயர்லாந்துக்கு விளையாண்டுருக்காங்க, இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது சூப்பர் பவுலிங் கொடுக்க முடியும். அவங்களுக்கான ப்ரையாரிட்டி இருந்தது. போன போட்டியில் அவங்க தான் இருந்தாங்க. கண்டிப்பாக பேட்டிங் குவாலிட்டி இருக்குது. இங்கே ரேவாட்டு, பிரேமா ரேவாட்டை பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் பவுலிங், சில ஓவர்ஸ் வீசுவாங்க. விஜய் ஜோஷிதாவுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக இருந்திருக்கு. ரேணுகா சிங் நியூ பாலில் ஸ்பெஷல், நல்ல பவுலிங் கொடுத்தாங்க. தொடர்ந்து ஓவர்ஸ் கொடுத்து விக்கெட் பர்ச்சேஸ் அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்க முடியும். 2 டீமே பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி டெல்லி கொஞ்சம் பெட்டராக இருக்கிற ஒரு ஃபீல். ஆப்வியஸாக பெங்களூரில் சில பிளேயர்ஸ் மிஸ் ஆகிறாங்க, அது பின்னடைவு தான். அது மைண்ட் லெவலில் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணலையோ. முதல் போட்டியோட டிஸ்பிளே பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு. நிறைய நேரங்களில் யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணிடுறாங்க. சீனியர் பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப டவுனாக இருக்குது. சோஃபி டேவின் வரலனா கூட போன சீசனில் ஒரு சில போட்டிகள் நல்லா விளாண்டாங்க, நிறைய போட்டிகளில் டவுன் ஆனாங்க. ரீசன்ட் ஃபார்மும் அந்தளவுக்கு கிரேட்டாலாம் இல்லை. ஸோ அதெல்லாமே யோசிக்க வேண்டியது இருக்குது. அவங்கள மிஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்கள கேம் சேஞ்சஸ், அவங்கள மிஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப் தான். மேலினிக்ஸு சூப்பரான பிளேயர், பேட்டிங் பேஸில் ரன் பாலுக்கு மேலே ஆடுவாங்க, அதில் டவுட்டே இல்லை. இருந்தால் கூட போலிங்கில் ஒரு இம்பாக்ட் எடுக்க முடியும். ரீசன்ட் ஃபார்ம் அவங்களுக்கு ரொம்பவே சூப்பர்னு சொல்லலாம். அவங்க விலகுனதும் உங்களுக்கு பின்னாடி தான். ஸோ இதிலேருந்து வெளியில் வந்து கண்டிப்பாக அவங்க ஓரளவுக்கு விளையாடுவாங்க அப்படின்னு முதல் போட்டியில் ஷோ பண்ணியிருக்காங்க. கனிகா சூஜா ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு விளையாண்டுருக்காங்க. ரக்வி பிஸ்ட்டு ஓகேன்னு சொல்லலாம். ரீசெண்டாக அவங்களோட அந்த ஃபார்ம் அப்படிங்கிறதும் இந்தியாவுக்கு விளையாண்ட விதம் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கலாம். பட் பெஸ்ட்டாக யோசிக்க முடியல. அண்ட் 2 டீம்லேயும் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸுக்கு வின்னிங் பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். அண்ட்
மெக்லானிங், சஃபாலி வர்மா, ரோட்ரிக்ஸ், சதர்லாந்து, கேப்சி அப்படிங்கிற மாதிரி டாப் 5 இன்டர்நேஷனல்ஸ் இருக்காங்க. இங்கே ரக்பி பெஸ்ட் அப்படிங்கிற வகையில் நியூ இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் டவுன் ஃபீல் இருக்குது. அதே நேரத்தில் டேனி வியட்டோட ஃபார்ம் இன் அண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் டவுன் இருக்குது. பவுலிங் பேஸில் இந்தியன் இன்டர்நேஷனல்ஸ் தான் அவங்க நல்லா பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிஷனை உணர்ந்து பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த இடமும் இருக்குது. அதில் பெங்களூரோட உமன் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்காங்களோ அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். ஒரு பாயிண்டில் கிம் கர்த், வேராம், ரேணுகா சிங் ஓகே கண்டிப்பாக நல்லா பண்ணுறாங்க. பிரேமா ரவர்ட், விஜய் ஜோசிதா, அஹூஜா இவங்கெல்லாம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணப்படுது. அதனால் டெல்லியோட வெற்றி தான் அதிகமாக இருக்குது. பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது அனாபல் சதர்லாண்ட், அருந்ததி ரெட்டி, சிக்கா பாண்டே அண்ட் மின்னு மணி இவங்கெல்லாம் ஃபுல் கோட்டா வீசுவாங்க. நான் மிஸ் பண்ணியிருக்கேன். உங்களாம் ஃபுல் கோட்டா வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன்ஸ் ஹெவியாக பயன்படுத்தலை. எப்பயுமே வந்து லேர்னிங் அந்த மாதிரி லிமிட்டடாக வச்சுப்பாங்க. அது ஓகே. ஸ்லாக் ஓவர்னு பார்க்கும்போது சதர்லாண்ட், சிக்கா பாண்டே இருப்பாங்க. அது எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. இங்கே பவுலிங் ஆப்ஷனில் அஹூஜா, வேராம், கிம் கர்த், ரவட், ஜோசிதா, ரேணுகா சிங் அண்ட் ஸ்னேரானா வர்றாங்களான்னு மட்டும் பார்த்துப்போம். அண்ட் இங்கே சார்ஜியா, வேராம், ரேணுகா சிங் ஃபுல் கோட்டா வீசுவாங்க. அண்ட் எண்ட் ஓவர் ஸ்லாகில் அப்படின்ற இடத்துல பாசிபிளாக கிம் கர்த் ஒரு சைடு அண்டு வேராம் இன்னொரு சைடு இப்படி தான் யோசிப்பாங்க. இல்லை வேராம் இல்லாமல் போன போட்டியில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போயிட்டாங்க அப்படின்றதுனால ரேணுகா சிங் இப்படி கொஞ்சம் யோசிக்கலாம். அதை மட்டும் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஹெட்டுன்னு பார்க்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அப்பராண்டாக இருக்காங்க. மறுபடியும் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் ரீசன்ட் வின்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆர்சிபியோட போன சீசனோட ஃபைனலில் வந்து தோத்தாங்க. அதுக்கு பழிவாங்கும் விதமாக இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் ரீசெண்டாக 5 மேட்சஸில் 3 மேட்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் சைடு தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஓவராலாக டெல்லி கேபிட்டல்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸு முதல் சீசன்லேருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து லேர்னிங்கோட தலைமை அப்படின்னு சொல்லலாம். ஆர்சிபி ரீசெண்டாக ஜெயிச்சிட்டே வராங்க. அவங்க டெல்லிக்கு எகெயின்ஸ்டாக ஒரு லாஸ் அப்படின்றது போன சீசனோட லீக் ஸ்டேஜில் இருந்தது. மற்றபடி ஜெயிச்சுட்டு வர்றாங்க. அண்ட் ரீசன்ட் வின்னு பார்க்கும்போது அது ஃபைனலில் ஜெயித்த ஒரே ஒரு வின்னு தான். அதர்வைஸ் டெல்லி கேபிட்டல்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருந்திருக்கு. டாப் 14 என்னோட மைண்டில் லேர்னிங், வர்மா, ஸ்மிருதி மந்தானா, ஜமீமா, பெரி இவங்கெல்லாம் டாப்பில் இருக்கிற பேட்ஸ்மேன்ஸு கண்டிப்பாக கன்சிடரபிள். அனாபல் சதர்லாண்ட், கேப்சி இவங்க 2 பேரும் ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் உங்களால் கொடுக்க முடியும். ரிச்சா கோஸ் விக்கெட் கீப்பர் டக்குன்னு கேமை மாற்றிடுவாங்க. ஒரு 10 பால்ஸ் பிடிச்சாவே நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த வகையில் கன்சிடரபிள். கன்னிகா அஹூஜா, வேராம், கிம் கர்த், அருந்ததி ரெட்டி, சிக்கா பாண்டே, ரேணுகா சிங் எல்லாம் மோஸ்ட்லி அவங்களோட முழுமையான கோட்டா வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேட்டிங் பேஸில் அஹூஜா, வேராம், கிம் கர்த் எல்லாம் கன்சிடரபிளாக இருக்காங்க. அருந்ததி ரெட்டியை கூட கீழே அனுப்புறதுனால கொஞ்சம் யோசனை பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே டெஃபினட்டாக பவுலிங், பேட்டிங் ரெண்டுமே கொடுக்க முடியும். அண்ட் இவங்கெல்லாம் பவுலிங் பேஸில் இம்பேக்டை கொடுத்து விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸாக இருந்திருக்காங்க. பிக் பேஸில் ஜமீமா ரொட்ரிகஸ் நம்பர் 3ல் வராங்க. பிக் பண்ணுறது குறைவாக இருந்திருக்கு. ஆனால் இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது. இப்போ இருக்க பாயிண்ட் சிஸ்டத்தில் 25+ அடித்தாவே நமக்கு வந்து நிறைய வந்துடும். அந்த இடத்துல பார்க்கும்போது ஜமீமா ரொட்ரிக்ஸ் கன்சிடரபிள். அருந்ததி ரெட்டி, கிம் கர்த், மின்னு மணி மோஸ்ட்லி அவங்களோட முழுமையான கோட்டா வீசுகிறாங்க. அந்த இடத்துல இவங்களும் கன்சிடரபிள். ஒரு சில டீம்ஸில் இன்க்ளூட் பண்ணுங்க, கன்சிடரபிளாக இருந்துக்குங்க. அண்ட் இங்கே ஸ்மிருதி மந்தானா, பெரி, சதர்லாண்ட் இவங்க 3 பேர்த்தையும் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. மந்தனா அந்த கன்சிஸ்டன்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது கேள்வி தான். ஆனால் பெரிய கன்சிஸ்டண்ட்டை கொடுக்குறாங்க. ரீசன் ஃபார்ம் கொஞ்சம் டவுனாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு சில இடங்களில் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அனாபல் சதர்லாண்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் பேஸில் சூப்பராக இருக்காங்க. பவுலிங், பேட்டிங் ரெண்டுமே இருக்கனால நமக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறாங்க. ஜமீமா ரோட்ரிக்ஸு நிறைய பேர் குறைவாக பிக் பண்ணியிருக்க பிளேயராக இருக்காங்க. இன்றைக்கி கிளிக்கான நமக்கு பயங்கரமாக கிளிக் ஆகும். அதனால் ட்ரை பண்ணலாம். அலிஸ் கேப்சி, வேராம் கன்சிடரபிள். 2 பேருமே ஹிட்டிங் பேஸில் குயிக்காக ஆடுவாங்க. அண்ட் பவுலிங்லேயும் சில ஓவர்ஸ் வீசுறதுனால இவங்களை யோசிக்கலாம். டீம் கிரியேட் பண்ணலாம். ரிச்சா கோஸ் ஆப்வியஸாக நல்ல சாய்ஸு. ஒரு சில இடங்களில் சாரா பிரைஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பிரைஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி அண்ட் சில நேரங்களில் அந்த ஸ்டெபிலிட்டி மிடில் கொடுத்து எடுத்துகிட்டு போவாங்க. க்ளோவ் பாயிண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல யோசிக்கணும். பேட்டிங்கு மெக்லானிங்கு, மந்தனா, பெரி ஸோ ஆப்வியஸாக அவங்களாம் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவாங்க. வியட்டு, சஃபாலி வர்மா ஸோ பிக் பேஸில் டாப்பில் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அதில் வியட்டை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஜமீமாவை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் லீக் லெவலில் இவங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் கூட. ஏன்னா வியட்டு வந்து கொஞ்சம் சில நேரங்களில் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு, நிறைய நேரங்களில் அந்த கன்சிஸ்டன்ட் ஷோ பண்ண மாட்டாங்க அப்படின்றது இருக்குது. அதனால் கொஞ்சம் மிஸ் பண்ணலாம்.
பட் கிராண்ட் லீக்கில் ஜமீமாவும் வியட்டும் கன்சிடரபிள் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு யோசிக்கும்போது சதர்லாண்ட், கேப்சி, பேராமு, அஹூஜா ஒரு பாயிண்டில் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே கொடுக்க முடியும். ஸ்டில் பவுலிங் முழுமையாக கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. மின்னு மணியை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். பவுலிங் ஆப்ஷனில் சிக்கா பாண்டே, ரேணுகா தாக்கூர், கிங்கத்தை நான் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே பேட்டர் லிஸ்ட்டில் ஒரு சில இடங்களில் லேர்னிங்கை மிஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக ஒரு இடத்துல ஸ்டெபிலிட்டி தடுமாற்றம் கொடுத்தாங்கன்னா அது ஒன்று பார்க்கணும். இன்னொன்று நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெக் பிரேக் பவுலர் கொடுத்தாங்கன்னா அங்கே வந்து மாட்டிப்பாங்க அப்படிங்கிற அந்த 2 பாயிண்டில் யோசிக்கணும். இங்கே அந்த மாதிரி பவுலர்ஸ் இருக்காங்களான்னு யோசித்து அவங்கள பிக் பண்ண யோசிங்க. ஸோ அவங்கள மிஸ் பண்ணிங்கன்னா இங்கே அஹூஜாவை கொஞ்சம் யோசிக்கலாம். அதே நேரத்தில் இங்கே அருந்ததி ரெட்டியை யோசிக்கலாம். ஸோ அருந்ததி ரெட்டி முழுமையாக பவுல் பண்ணுறாங்க. பேட்டிங்கில் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணால் கான்ஃபிடண்ட்டாக அவங்கள எடுக்கலாம். அந்த இடத்துல மட்டும்தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இடத்துல ஜமீமாவை நான் யோசித்து பிக் பண்ண நினைக்கிறேன். 2 லோ பிக்குன்னு சொன்னால் ஒன்று வந்து கிம் கர்த்தி, இன்னொன்று வந்து ஜமீமா. கேப்டன் சதர்லாண்ட் ஆப்வியஸாக நல்ல சாய்ஸு, அவங்கள பிக் பண்ணுறதா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு பெரிய யோசிக்கலாம். அந்த கன்சிஸ்டன்ட் இருக்குது அப்படிங்கிற அந்த இடத்துல. அதே நேரத்தில் ரீசெண்டாக கொஞ்சம் டவுன் ஆகிருக்கிற அந்த இடத்தையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ஜமீமாவை ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணால் வைஸ் கேப்டன் நான் ட்ரை பண்ணலாம். அண்ட் கேப்சி ஒருவேளை முன்னாடி ப்ரொமோட் பண்ணால் கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய பிளேயரை நான் யோசிப்பேன். பட் நம்பர் 5 நம்பர் 6க்கு கீழே வரதுனால கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. பவுலிங் கொடுக்கலன்னா அதுவுமே ரொம்பவும் யோசிக்கிற மாதிரி இருக்கும். சிக்கா பாண்டேயோட அந்த அவுட்புட் நல்லா இருக்குது அப்படின்றதுனால ரீசெண்டாக ஃபார்ம் பேஸில் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால இப்போதைக்கு அவங்கள நான் பிக் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆன் டைமில் ட்ராக் பேஸில் சில விஷயங்களை யோசிக்க வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு இந்த டீமு நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.